Hi all, I am Ranjana Kumaravel. நேத்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில செபி வந்து ஒரு முக்கியமான சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி, அதாவது ஏஎம்சி இந்த சென்ஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லைக் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி 45 கம்பெனிஸ் இருக்கு. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வேல்யூ ஃபண்ட் இருந்ததுன்னா கான்ட்ரா ஃபண்ட் வச்சிருக்க கூடாது, கான்ட்ரா இருந்ததுன்னா வேல்யூ வச்சிருக்க கூடாது. இப்ப வந்துட்டு அவங்க 2 ஃபண்டுமே வச்சுக்கலாம், வேல்யூ அண்ட் கான்ட்ரா. அண்ட் முக்கியமா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்னு பாத்தீங்கன்னா நிறைய ஏஎம்சிஸ் வச்சிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஏன் நம்ம சேனல்ல வீடியோஸ் கூட போட்டிருக்கோம். சோ இந்த மாதிரி ஃபண்ட் எல்லாமே இப்ப வந்துட்டு லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ன்ற நேம்ல வந்துட்டு வரப்போகுது. லைஃப் சைக்கிள் ஃபண்ட் இந்த சென்ஸ் மெச்சூரிட்டியோட வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல நிறைய 6 கேட்டகரி மாதிரி விட்டுருக்காங்க. 5 இயர்ஸ் மெச்சூரிட்டி, நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல மெச்சூரிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். 5 வருஷம் நீங்க வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் மெச்சூரிட்டி, 10 இயர்ஸ் மெச்சூரிட்டி, 15 இயர்ஸ், 20, 25, 30 இயர்ஸ் வரைக்குமே நீங்க மெச்சூரிட்டி வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும் போதே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓபன் ஹெண்டடா இப்ப சில்ட்ரன்ஸ் ஃபண்ட்லாம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருந்தது. ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா அபவ் 60 எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இஃப் இட் இஸ் பிஃபோர் 60னா கொஞ்சம் வந்துட்டு அந்த டைம் லிமிட்ஸ் இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்களே அந்த மெச்சூரிட்டி ஃபண்ட சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸ் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்க டவுட், ஆல்ரெடி இருக்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்டோ இல்ல சில்ட்ரன்ஸ் ஃபண்டோ இல்ல எஸ்ஐபி ஃபண்ட் என்ன ஆகும்னா அது எல்லாமே கண்டினியூ ஆகும். அத பத்தி கரெக்டா இன்னொரு ஃபண்டோட மர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் அதை பத்தியான கிளாரிட்டிஸ் இன்னும் 100% கிளாரிட்டி எதுவும் எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ்க்கு வரல. அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ட்போலியோ ஓவர்லாப்பிங் அவாய்ட் பண்றதுக்காக வேண்டி இப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ ஒரு நியூ ஃபண்ட் என்எஃப்ஓ வரீங்கன்னா ஒரு ஃபண்ட்ல ஒரு நேம் வச்சுக்கிட்டீங்கன்னா, பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட் வந்துட்டீங்கன்னா பிசினஸ் சைக்கிள் ஃபண்ட்ல இருக்க போர்ட்போலியோஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபண்ட் இப்ப மல்டி ஃபேக்டர் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா அதே போர்ட்போலியோஸ் இருக்கும். பட் ஆனா இந்த போர்ட்போலியோ ஓவர்லாப்பிங் வந்துட்டு இனிமே ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% வரைக்கும் தான் உங்களுக்கு ஓவர்லாப்பிங் இருக்கலாம். அந்த ஓவர்லாப்பிங்குமே பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் அப்டேட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபண்ட் வேற ஃபண்டோட மர்ஜ் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஃபண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஃபண்ட் வரணும். சோ இதனால என்ன ஆகும்னா நியூ ஃபண்ட் ஆஃபர், அதாவது என்எஃப்ஓஸ் வரும்போது உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் கேட்டகரி, டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் ஈக்விட்டி, டெட், கோல்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டி, டெட் மட்டும் தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், ரியட், இன்வெட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சோ இதெல்லாம் முக்கியமான செபி வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில பண்ண சேஞ்சஸ். சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு வந்து சஞ்சனா எம்எஃப் வெல்த் பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க வந்துட்டு சேனலை சஜஸ்ட் பண்ணிக்கோங்க.